ஒரு காலத்தில் திருவண்ணாமலையில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் மிகுந்த சிவபக்தன். தங்கத்தாலான சிவலிங்கத்தை வைத்து தினமும் பூஜை செய்து வந்தான். அவன் பக்தியை அனைவரும் மதித்தனர். ஒரு நாள் ஒரு வெட்டியான் மன்னனை பார்க்க அரசவைக்கு வந்தான். அவன் கூறினான், நான் பிணத்தை புதைக்க குழி தோண்டுகையில் இந்த சிவலிங்கம் கிடைத்தது. இது ஒரு புனிதம். எனவே அதை அரசரிடம் சமர்ப்பிக்க வந்தேன். அதை கேட்ட அரசவை உறுப்பினர்கள் சிரித்து அவனை அவமதித்தனர். நீயே இதை வைத்து பூஜை செய்யலாம் என்று கூறினான். வெட்டியான், எப்படி பூஜை செய்வது என தெரியாது என்று பதிலளித்தான். மன்னன், சுடுகாட்டில் கிடைக்கும் சாம்பலை கொண்டு பூஜை செய் என்று கூறினான். அப்பாவியான வெட்டியான் இதை உண்மையாக ஏற்று தினமும் சுடுகாட்டில் எரியும் பிணங்களின் சாம்பலை கொண்டு சிவலிங்கத்தை பூஜை செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் சிவன் அவனை சோதிக்க நினைத்து அந்த நாளில் யாரும் இறக்காமல் செய்தார். வெட்டியான் மிகுந்த வருத்தம் கொண்டு, நான் உயிரோடு இருக்கும் வரையில் எப்படியாவது பூஜை செய்வேன். நான் உயிரை துறந்து பின் என் உடலை எரித்து அதன் சாம்பலை கொண்டு பூஜை செய் என்று தன் மனைவியிடம் கூறினான். அதை கேட்ட அவன் மனைவி, நீ இல்லை, நான் முதலில் இறக்கிறேன். என் சாம்பலை வைத்து நீ பூஜை செய் என்று கூறி எரியும் தீயில் குதித்து உயிர் துறந்தாள். பார்த்த சிவபெருமான் சிவாசக்தியாக தோன்றி வெட்டியானின் மனைவியின் மீட்டு உயிர்ப்பித்தார். நீ கேட்கும் வரத்தை தருகிறேன் என்று சிவன் கூறினார். இதனை அறிந்த மன்னன் தனது தவறை உணர்ந்து வெட்டியானிடம் மன்னிப்பு கேட்டான்.